தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இன்றுமே ஒரு சில திரையரங்குகள்ல வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்திருக்கு. விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனாலும் முதலமைச்சருடைய முதல் படம் அப்படின்றதுனாலுமே ரசிகர்கள் இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாருடைய இதற்கு முந்தைய படமான குட் திரைப்படத்துல விஜயகாந்த் சாருடைய ஏஐ காட்சிகளுமே இடம்பெற்றிருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா அரசியல் வந்த பின்பு தளபதி விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் சாயல்ல பல விஷயங்களை பண்ணாரு. சோ கேப்டன் அவருக்கு ரொம்பவே பிடித்தமானவர். என்னுடைய அண்ணன் கேப்டன் அப்படின்னு அடிக்கடி சொல்வாரு. சோ ஆகையால தான் பாத்தீங்கன்னா குட் திரைப்படத்துல கேப்டனுடைய ஏஐ காட்சிகளுமே இடம்பெற்றிருந்தது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் தேமுதிக திடீரென அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு திமுகவுடன் கூட்டணி அமைச்சாங்க. சோ என்னதான் கூட்டணி வைத்தும் தோல்வியை சந்தித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜனநாயகன் திரைப்படத்துல கேப்டனுடைய ஏஐ காட்சிகளுமே உருவாக்கப்பட்டிருந்ததா. சோ தேமுதிக தரப்புல இருந்து பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு ஜனநாயகன் படத்துல இருந்து அந்த காட்சிகள் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்று கேப்டனுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அந்த நீக்கப்பட்ட காட்சிகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.